யாருமே இல்லாம இயற்கையோட தனியா இருக்கிற சுகமா தான்டா இருக்குது. லவ்வே இல்லைனாலும் நல்லா தான்டா இருக்கு. லவ் பண்ணாமே நீ இப்படி பேசுறியே, லவ் பண்ணி பாரு, லைஃபே இனிமையாக இருக்கும். லவ்வில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா? என்னது லவ் பண்றதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கான் மச்சான். அதை விட சிங்கிள் லைஃப் நிறைய நல்ல விஷயம் இருக்குடா மச்சான். நீங்க எல்லாம் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குட் மார்னிங் போட்டு நீ காலை எந்திரிக்கிறது, குளிக்கிறது, கக்கூஸ் போகிறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி, அது இல்லாமல் நைட்டு 3 மணி 2 மணி மட்டும் பேசிக்கிட்டு இருந்து, அது பார்த்தாம காலைல வீடியோ எந்திரிச்சு 4 மணிக்கு பேசி அப்படிலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் சீரியல் இல்லைங்கடா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைடா. நாங்கள் எந்த டைம் வேணாலும் எந்திரிப்போம், எந்த டைம் வேணாலும் சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிச்ச டைம் நாங்கள் தூங்குவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்களுக்கு கேட்க ஒருத்தனும் கிடையாது. அவ்வளோ ஏன் மச்சான், நீ ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகணுன்னா ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எங்களுக்கு எப்போ வெளியே போகணுன்னாலும் நாங்கள் பிடிச்ச டைம் பிடிச்ச நேரம் போய்கிட்டே இருப்போம். எங்களை கேட்குறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. நாங்கள் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நீ யாருக்கு ஓரளவு தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறியோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் முதல்ல தெரியும். அவங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டு போய் போட்டு கொடுப்பாங்க, அவங்க வீட்லையும் போட்டு கொடுப்பாங்க. இப்படி மாட்டி விட்டு உங்கள் அப்பாக்கிட்ட அடி வாங்கி, அவங்க அண்ணன்ட்ட மிதி வாங்கி, அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கடைசியில் உங்கள் அப்பா எனக்கு பிள்ளையே தேவையில்ல, வீட்டை விட்டு வெளியே போடா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டு தனியாக அண்ணாதே நிற்கும் போது, சரி எவன் போனால் எனக்கு என்ன, என் ஆள் இருக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆளை தேடி நீ போவ. அவன் அங்கே என்ன தெரியுமா சொல்லுவா, என்னத்தான் இருந்தாலும் இத்தனை வருஷம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்கள் அப்பா அம்மா தானே, அவங்கள விட்டுட்டு எப்படி நான் அவங்க கூட வருவேன்? ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம்னு சொல்லி உன்னை அந்த இடத்துல கழட்டி விடும்போது, உன் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல், உன் பேரண்ட்ஸும் இல்லாமல், உனக்கு ஒரு வீடும் இல்லாமல் தனியாக அனாதையாக நிற்கிறதுக்கு பதிலாக இப்படி சந்தோஷமாக சிங்கிளாக நாங்கள் இருந்துட்டு போயிடுவோம்ல. அப்போ உனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே? இல்லை. என்னம்மா கேட்டியா? அவனுக்கு இனி லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ இனி அவன் பின்னு சுற்றி உன் டைமை வேஸ்ட். ஏய் யாருடா கோல்ல? அது ஒன்றும் இல்லை மச்சான், உன்னை ரொம்ப நாள் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துச்சா, உன்னை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ஐடியா கேட்டுருந்துச்சு. உனக்கு தான் லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இனி என்ன